Assalamualaikum guys, welcome back to our channel. எங்க சேனல் நீங்க இப்பதான் first time பாக்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க, bell icon click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன் வரும். ஆமா ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்ஸ்டாவும் யூடியூபோட Q&A தான் நாங்க பார்க்க போறோம். நீங்க கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண போறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். படிப்பாங்க. இது பார்க்கலாம் இப்ப படிப்போம். படி ஃபர்ஸ்ட்ல. சுஹேல் ஸ்மைலி அவங்க வந்து ஐயாஸ் பை போட்டோ நல்லா இருக்கு. நாங்க Q&A வெச்சிருந்தோம் அந்த போட்டோ வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. சுஹேல் சிவன் நம்ம ஃப்ரெண்ட் தான். ரொம்ப நன்றி மாப்ள. அப்புறமேட்டு வந்து போல்ட் பேபி அண்ணா நேம் அண்ட் பர்த்டே சொல்லுங்க ப்ளீஸ். இவங்களோட நேம் வந்து என் நேம் வந்து ஃபயாஸ். இவங்க பர்த்டே வந்து ஜூலை 31st. அது ஏன் ஜூலை 31st அப்படி ஏதோ இல்ல நான் மேரேஜ் டேட் மைண்ட்ல வந்துருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டோம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா. சோ அதனால நீங்க எதுவும் தப்பு நினைச்சுக்காதீங்க. அப்புறமேட்டு எரர் ஷீன் யாரோ ஒருத்தங்க வந்து எரர் ஷீன் I want to suggest you after putting foundation don't use powder because it will make the face dull. இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிட்டு பவுடர் உடனே யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு சஜஷன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் அப்படியே ட்ரை பண்றேன். ஆமா ட்ரை பண்றோம். எனி ஐடியாஸ் வீடியோ எனி ஐடியா என்னமோ பேர் பிரின்சஸ் ஹிம்னு யாரோ எனி ஐடியா ஃபார் யூ ஃபியூச்சர் பிளான். ஃபியூச்சர் பிளான் பாத்தீங்கன்னா அதுதான் வீடு ஒன்று எதுதான் சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அவ்வளவுதான். வீட்ல அப்புறமேட்டு எங்களுக்கு வந்து ஒரு சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா. ஆமா சுனுமே இன்ஷாஅல்லாஹ் எல்லாரும் துஆ பண்ணுங்க. ஆமா எல்லாரும் நல்லதே நடக்கும். அப்புறமேட்டு அவங்களே வந்து டெய்லி vlog போடுங்கன்னு சொல்லிருக்காங்க. தென் நாங்க முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். ஆமா பாருங்க ட்ரை பண்ணி நாங்களும் மைக் ஒன்னு வாங்கலாம்னு பார்த்தா மைக் வாங்குனா கூட அந்த ஃபேன் ஒண்ணா சத்தம் கேட்கும். அது எங்களுக்கு தெரியல. அது யாருக்காச்சும் தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ணுங்க. முடியல. அப்புறமேட்டு இன்னசென்ட் பாய் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து இன்னசென்ட் பாய் நாங்க வந்து அவங்க வந்து ஏன் யூடியூப் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. நாங்க வந்து எல்லா கமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ணுவோம், ஹார்ட் போடுவோம். நீங்க எந்த கமெண்ட் சொல்றீங்கன்னு தெரியல. யூடியூப்லயே வந்து இந்த மெசேஜ் பண்ணுங்க, நாங்க கமெண்ட் பண்ணுவோம். ஆனா நாங்க முடிஞ்ச வரை எல்லா இதுக்கும் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆமா நாங்க கமெண்ட் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்புறமே நிறைய பேர் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் நல்லா இருக்கீங்களா சொல்லிட்டே கேட்டிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் வலைக்கம் அஸ்ஸலாம் நல்லா இருக்கும். கைத் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு ரொம்ப வேர்க்குது ஆஃபி வேர்க்க மாட்டேங்குது. அப்புறமேட்டு நானும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுங்க. என்னோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். என்னமோ 6 என்னமோ இருக்கு நேம் படிக்கிறீங்க. சாக்ஷி ஹாய். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்க பேரு இந்த இன்ஸ்டால உங்க பேரு விதவிதமா வச்சிருக்கீங்கனால சொல்ல வரல. அப்புறமே நீங்க என்னோட ஃபேவரட் கப்பிள். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பாத்தீங்கன்னா உங்களுக்கோசரம் வேர்வையில ஊத்த பேசிட்டு இருக்கோம். அப்புறமே சேலம்ல எங்க இருக்கீங்க? சேலம்ல தான் இருக்கோம். அது கொஞ்சம் சொல்லணும்னு சொல்லிருக்கோம். சேலம்ல தான் இருக்கோம். பாத்தீங்கன்னா சேலம்ல தான் இருக்கோம். ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆமா. அப்புறமேட்டு லவ் ஸ்டோரி போடுங்க மிஸ்டர் யாஸ். லவ் ஸ்டோரி இது ப்ரோ நாங்க பார்ட் 2 போட்டோம் ப்ரோ. இது வரைக்கும் பார்ட் 3 கூடிய விரைவில் போடுறோம். ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து யூடியூப்ல நீங்க எவ்வளவு இன்கம் வாங்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆஃபி பாத்தீங்கன்னா இருங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணா உங்களுக்கே புரிஞ்சிரும். உங்க சேனல் மானிடைசேஷன் ஆயிருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க சேனல் மானிடைசேஷன் ஆகல. அதனால எங்களுக்கு இன்னும் யூடியூப் salary வராது. அது வரனால ஒரு வருஷம் ஆயிரும். நாங்க ஒரு வருஷம் கண்டிப்பா ஆமா மானிடைசேஷன் ஆனாதான் வந்துச்சுனா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றோம். ஆனா வேலைக்கு போற இடத்துல கூட டேய் பாய் உனக்கு என்னடா பட்றைக்கு இங்க சம்பளம் வாங்குற யூடியூப்ல 50,000 20,000 டேய் உண்மை சொன்னா போனா எங்க சேனல் மானிடைசேஷனே ஆகல. ஏப்பாடி அது ஒருத்தர் இருக்காரு திரும்புற பக்கம்லாம் பாய் யூடியூப்ல சம்பாதிக்கிறான் நானாப்பா இங்க கொதிச்சிட்டு இருக்குதுப்பா அனல் மாதிரி. அப்புறமேட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர் அண்ட் பிரதர் எப்படி இருக்கீங்க? தென் நிறைய பேர் இதான் கேட்டிருக்கீங்க. வலைக்கம் அஸ்ஸலாம் நல்லா இருக்கும். இவங்க வந்து மோபியாஸ். ஆமா. இவங்களும் எங்களோட வீடியோ போட்டோனே கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்களும் ஆதின்னு ஒருத்தவங்களும் கமெண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபயாஸ் நானே ஆஃபிக்கு ஹாய் அனுப்பியிருக்கேன். அப்புறமேட்டு ஹாய் உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீடு பாத்தீங்கன்னா சேலம்ல இருக்கு. நாங்க அப்புறமேட்டு ஃபயாஸ்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? ஆசிக் அகிலா சாரி உங்க பேர் நான் தப்பா படிச்சிட்டேன்.
இவங்ககிட்ட எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா, நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்பட்டேன்னா, இப்போ நான் பாத்திரம் விளக்கும் போதே அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா, அவங்க வந்து நீ விளக்காத நானே விளக்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் வீடு கொட்டும் போதும் சரி நீ கூட்டாத நானே கூட்டுறேன்னு சொல்லி என்ன தெரிய வருதுன்னா பேட்டிஸ் பண்ணுங்க. நான் ஃபுல்லாக நான் சொல்லவே மாட்டேன். நான் ஏதாச்சும் ஒரு வேலை சின்ன வேலை தான் இருக்கும், அப்போவும் அதில் அவங்க பாதி எடுத்துப்பாங்க. அது வந்து எனக்கு பிடிக்கும். எனக்கு கேர் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கும். பின் குறிப்பு இது நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு ஷோல்டரில் ஆஃபீஸ் ஷோல்டரில் கை போட்டு பேசி பேசி பழக்கம். அதுக்கு ஒருத்தங்க கமெண்ட் பாவம் அவங்க ஷோல்டர் என்ன ஆகுமோ அப்படின்னு கமெண்ட் பண்ணி அப்புறமேட்டு இப்போ வந்து இவங்க சொல்லிட்டோம். பின் இதில் நான் ஆஃபீக்கு என்ன கொஸ்டின் என்கிட்ட பிடிச்ச விஷயம், என் ஆஃபீட்ட பிடிச்ச விஷயம், நான் வேலை ஏதாவது செஞ்சாலே ஆஃபி வேணாம் குதிப்பா பரப்பா. ஏன்னா நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவள் எல்லா கஷ்டமும் படுவா. அது எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நான் அவள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் சேர்ந்து அவள் கூட கஷ்டப்படுவேன். 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டே அப்படியே வாழ்க்கை போவோம். அதே நல்லா லவ்வா ஜாலியா இருக்கும். வாழ்க்கை அந்த கஷ்டம் அதாவது சின்ன சின்ன ஜாலியா அதான் வீட்டு வேலை சொல்றதால தான் எல்லாருக்கும் கஷ்டம் தானே. வேலை செய்யறது கஷ்டம் இல்லை, டெய்லி அதே செஞ்சா போர் அடிக்கும். ஆமா. அப்புறமேட்டு அக்கா அண்ணாட்ட சொல்லுங்க உங்க வீடியோ கமெண்ட் பண்றேன் யூடியூப்ல நான் ரிப்ளை. இன்னசென்ட் பை நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா அவங்க கமெண்ட் பண்ணா 2 தடவை அவங்க சொல்லிருக்காரு. இதோ பாருங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இவங்க தெரியறாங்களா? நீங்க என்ன கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் நாங்க வந்து ரிப்ளை. நீங்க உங்க யூடியூப்ல கமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா உங்க பேர் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்ஸ்டால ஒரு பேர் வருது, யூடியூப்ல ஒரு பேர் வருது, அதனால எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமா, தான் நிறைய பேர் அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்டிருக்கீங்க. யாஸ் வந்து உங்க ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து 24. Thank you. இப்போ பாத்தீங்கன்னா 25. மேரேஜ் லைஃப் உங்களை மாதிரி இருக்க டிப்ஸ் இருக்கா? இதுல மாதிரி ஐயோ சொல்லுங்க. நாங்களே டெய்லி சண்டை போடுவோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் நாளைக்கு வீடியோ எடுக்கலாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கொஞ்ச நேரம் சண்டை ஆகிட்டு இப்போ மறுபடியும் உட்காந்துட்டு நாங்கள் என்னென்ன சண்டை போட்டாலும் பேசிக்கோங்க. சின்ன சின்ன ஒர்க்கை ஷேர் பண்ணி செய்யுங்க. இந்த 2 டிப்ஸ் தான். முடிஞ்சா டிப்ஸும் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. லவ் இருந்தாலே நல்லா தான் இருக்கும். நான் அவ்வளோ பெரிய முடிச்செல்லாம் நான் இல்லைங்க. அதான் லவ் ஜாலியா இருக்கு, சிரிச்சுக்கினே இருக்கலாம், அவ்வளவுதான். கேரிங்கா இருங்க. இவங்களே இன்னொரு மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கா, லவ் லைஃப் நல்லா இருக்கா, which is better than மேரேஜ் பண்ணனுமா? 2 லைஃபும் நல்லா தான் இருக்கு. 2 லைஃபும் நல்லா தான் இருக்கு. லவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க கூட நம்ம ஆமா லவ் பண்ணும்போது கொஞ்சம் பேச முடியும், கொஞ்சம் நேரம் பார்க்க முடியும். இப்போ நீங்க அவங்கள பாத்துக்கிற பொறுப்பு உங்ககிட்ட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வரும். நீங்களும் அவங்கள பார்த்துக்கணும், அவங்களும் உங்களை பார்த்துக்கணும். ஸோ அதனால் கேரிங் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், லவ் இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ 2 லைஃப்பும் ஒரு நல்லா தான் இருக்கும். வேறு பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு ஃபயாஸ் உங்களுக்கு வந்து மேரேஜ்க்கு அப்புறம் ஆஃபீட்ட மாறின விஷயம் பிடிச்சது சொல்லுங்க. மாறின விஷயம்னா என்ன? இப்போ வந்து கேர் பண்ணுறதுல இன்னும் டிஃபரெண்டா ஆஃபி பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆஃப் டேக்கு மேலே தான் இது கொஸ்டின் நான் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறேன்னு மாதிரி தெரியல, நான் சொல்லிடுறேன். அவங்களுக்கு ஆஃபிக்கு வந்து ஆஃப் டேக்கு மேலே தான் காலேஜ். அதனால் 12 மணிக்கு தான் எந்திரிப்பாங்களே வீட்டில். 12 மணிக்கு எந்திரிச்சு அரை மணி நேரத்தில் சாப்பிட்டு குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் ஆஃப் டே காலேஜுக்கு மேலே போயிடுவான். ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃபி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் 9 மணிக்கு வேலைக்கு போகிறதுக்கோசரம் ஆஃபி எனக்கோசரம் ஒரு 7 மணிக்கு ஒரு 7 மணி பக்கமாக எந்திரிச்சு சாப்பாடு செஞ்சுருவாங்க, குழம்பு செஞ்சுருவாங்க, பாத்திரம்லாம் விளக்கிடுவாங்க. அப்புறமா நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் கூட்டிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்க சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. இல்லாட்டி சில டைம் தூங்க மாட்டாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு இவங்க அம்மா வீடு வேற மாதிரி இருக்கும், கம்ஃபர்டபுளாக இவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், இது இருக்கும். இப்போ எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருக்கமாக இறுக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹீட்டும் இருக்குது. எங்கள் வீடு வெயில் காலத்தில் கொஞ்சம் ஹீட்டாக வேறு இருக்குது. எல்லாமே கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டு எனக்கோசரம் தாங்கிட்டு இருக்கிறாங்க வண்டர் உமன். ஸோ அதனால் ஆஃபி எனக்கோசரம் மாறினது இதுதான். அவங்களுக்கோசரம் நான் வந்து ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் ஏதாவது பெருசாக நல்லதாக ஏதாவது ஒன்று பண்ணணும், ட்ரீம் அச்சீவ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். இது நான் பாருங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ பெரிய இது மாதிரி ஃபோனிங் வச்சுட்டு சாரி லாக்கே போட்டாங்க. இது பாருங்க எங்கள் அப்பாவோட ஃபோனில் லாக் இவங்க லாக் எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. மேரேஜ் முடிஞ்சு எவ்வளோ மந்த் ஆகுது? மேரேஜ் முடிஞ்சு இப்போ 9th மந்த் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. நல்லபடியாக போயிட்டுருக்கு. 1 இயர் ஆக போகுது. 1 இயர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கேயாவது ஹனிமூன் போகிற மாதிரி எங்கே சொன்னது என்னமோ ஒன்று அது பேர் என்னது வெளியே அவுட்டிங் போகிறோம். அவுட்டிங் வெக்கேஷன் எங்கே போகிற பிளான் இருக்குது? வெக்கேஷன் நாங்கள் வந்து இருங்க ஒரே நிமிஷம். இந்த மாதத்துக்கு இல்லை,
இந்த மாசத்துக்கு இல்லை, நாங்கள் வந்து மேரேஜ் மந்த் ஜூலை வரப்போகுது, அப்போ இவங்க பர்த்டே வருது, அதனால அப்பயே ஒட்டுக்க போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்ல இருக்கோம். சாரி, இந்த யாரோ ஆஃபிக்கு தெரிஞ்சவங்க தான் இதை கமெண்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. நான் ஷோல்டர் போட்டு அழுத்தலாம் மாட்டேன், சும்மா மேலே வச்சிருக்கேன். ஏன்னா நான் குறுங்கி உட்கார்ற மாதிரி எனக்கு ஃபீல் வந்தது, அதனால. அப்புறம் ஹாய், நிறைய பேர் ஹாய் ஹாய்னு சொல்றீங்க. ஹாய் ஹாய். அப்புறம் பாத்தீங்கன்னா வண்டியில விழுந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களை ஆஃபி நல்லா பார்த்துக்கிட்டாங்களா? ஆஃபி தான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இல்லை ஆஃபி மட்டும் இல்லை, ஆஃபி அவங்க அம்மா வீட்டில் தான் நான் ஒரு 3 நாளாக இருந்தேன். ஆஃபி அவங்க அம்மா அப்புறம் ஆஃபி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்னை குணப்படுத்தி நல்லா இப்போ நடக்க வச்சுட்டு துருத்துருன்னு மறுபடியும் பழைய மாதிரி ஆகிட்டேன், துருத்துருன்னு ஜாலியாக இருக்கிறேன். ஸோ கஷ்டம் ஏதோ வந்தாலும் எனக்கு ஆளுங்க இருக்கிறாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இவங்க அப்பாவும் நல்லா பார்த்து நீங்களும் துவா செஞ்சீங்க, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். எங்கள் அப்பா எல்லாம் ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஆஃபிக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். அப்புறமேட்டு எப்போ Q&A வச்சாலும் நீங்கள் ப்ரெக்னென்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை ஏன் சிம்பிளாக முடிச்சிட்டு ஆஃபி? இல்லை, இருக்கும்போது நாங்களே சொல்கிறோம். ஆமாம், இருக்கும்போது நாங்களே சொல்கிறோம். அப்புறமேட்டு லிப்டிக் ஷேட். ஆமாம், இது நான் ஞாபகம் வந்துச்சு, யாரும் உங்கள் பேர் தெரில, கமெண்ட்ல வந்து ஹேர் ஸ்பால்ஸ் டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எங்க இவன் ஹேரே நிறைய கொட்டுதுங்க வீட்டுக்கு. ஆனா யூஸ் பண்ற ஆயில் என்னன்னா கோகனட் ஆயில், அந்த வேர் பாட்டில்னு சொல்லி விற்கணும், வேற என்ன பாட்டில், அந்த பாட்டில் வந்து கோகனட் ஆயில் போட்டு யூஸ் பண்ணுவேன் என்னமோ சொல்றேன், யூஸ் பண்ணுவேன், கோகனட் ஆயில் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறமேட்டு வந்து லிப்டிக் ஷேட் வந்து எனக்கே தெரியாது, நான் இப்பதான் எடுத்து உள்ள வச்சேன். மேடம் ரொம்ப நல்ல பொண்ணு, யூஸ் பண்றேன். இப்போ பாருங்க ரெடி ஆகிற வீடியோ எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ரெடியானா பொருள் எல்லாம் பெட்டு மேல வச்சிடறான், எல்லாம் எடுத்து நான் தான் வைப்பேன். எல்லாம் எப்போ வந்தா அப்படின்னு பறத்து போட்டு விட்டுறான், எல்லாம் ரெடி பண்ணி நான் தான் வச்சுட்டு இருக்கிறேன். ஸோ இதில் புரியுதுங்களா? இது நாளைக்கு ஆஃபிக்கு கஷ்டப்படுவாங்களேன்ட்டு அந்த சின்ன சின்ன பொருள் நான் எடுத்து வச்சிருவேன். ஆனால் எடுத்து வைக்கும்போது சலிச்சுக்குவேன், மூஞ்சி அப்படியே மாறும், அடிச்சிடலாம் போல. அஸ்ஸலாமு அலைக்கும், யூ போத் ஆர் சோ கியூட், மாஷாஅல்லா. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஸோ மச். பேர் பார்த்தீங்கன்னா ஃபிகா அப்படியே நம்ம இருக்கு. அப்புறமேட்டு பிளாக் ஹார்ட் வந்து பியூட்டிஃபுல் கப்பிள்ஸ், வேர் ஆர் யூ ஃப்ரம்? தேங்க் யூ, நாங்கள் வந்து சேலம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூ ஃப்ரம் தான் கேட்டிருக்கீங்க, நாங்கள் வந்து சேலம். யூ ஃப்ரம் நிறைய பேர் அதை கேட்டிருக்கீங்க, நாங்கள் வந்து சேலம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் கப்பல், வாட் யூ ஆர் யூ ஃப்ரம்? அதுதான் சாரி, நான் படிச்சிட்டேன். எதுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்க? 3 ரீசன். நாங்கள் வந்து ஒரு விளையாட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். என் தங்கச்சி வந்து சும்மா வீடியோ எடுத்தா, என் தங்கச்சியும் என் தம்பியும். ஆமாம், அதனால நாங்கள் சும்மா சிக்கனை எடுத்து சரி போடுவோம் அப்படின்னு பார்த்தோம். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 1K சப்ஸ்கிரைபர் வருவோமான்னு எங்களுக்கு தெரியல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 1K சப்ஸ்கிரைபர் வரும்போது ஆஃபி பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க, நான் அப்போ வீடு சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன், பெருக்கிட்டு இருந்தேன். ஒரு 10-2 வந்து 1K, நாங்கள் 1K சாதிச்சதும் போடுறா எங்களுக்கே தெரியல, ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி தான். 5K வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சப்ஸ்கிரைபருக்கு. இந்த மாசம் என்னமோ டல்லா போகுது, ஏப்ரல் மாசம் ரொம்ப டவுன்ல போகுது. அதாவது சப்ஸ்கிரைபர் யூடியூப் அதை பற்றி சொல்ல, ஹெல்த்தியாகவும் சொல்கிறோம், கொஞ்சம் அடி வாங்குறோம். இப்போ இனிமேல் கொஞ்சம் மேலே வரலாம், துவா செய்யுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டே இன் லைஃப் டெய்லி போட சொல்லி எல்லாரும் கமெண்ட் பண்ணுறீங்க. டே இன் லைஃப் எல்லாரும் போட சொல்கிறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஏன் நாங்கள் டே இன் லைஃபே நாங்கள் போகிறதுலன்னு பார்த்தீங்கன்னா, நான் 9 மணிக்கு வேலைக்கு போயிடுவேன், 7:30 தான் வெளில வச்சு அங்கேருந்து வெளில வாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே வந்து ஆஃபீஸ் கூட நாங்கள் நைட்டு டிஃபன் எதாவது ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிடும். ஷார்ட்ஸ் செய்கிறதுக்கே ஒவ்வொரு டைம் கிடைக்காது இல்லை ஃபே. அப்போ அதனால் இப்போ பாருங்கள் மணி பார்த்தீங்கன்னா 11:30 மேலே ஆயிடுச்சு. சரி, இது இன்ஸ்டா Q&A நாங்கள் 2 வாரமாக பேசணும். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வச்சதுக்கே நிறைய பேர் இருக்கு. அப்போ அதெல்லாம் நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தோம். அது இப்போ எது அதுன்னு எங்களுக்கு தெரில. அதனால நாங்கள் வந்து இப்போ வச்சதும் ரீசெண்டாக வந்ததும் எங்களுக்கு நினைப்பு இருக்கிறதும் அப்படியே எடுத்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆமாம், டைம் கிடைக்கும் போது அது நாங்கள் விளாக் எடுக்கலாம்னு வெளில போனால் பேசுறதுக்கு வெக்கமாக இருக்குது கைஸ். இப்போ பாருங்க, நாங்கள் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு லீவு, ஆனால் நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு டே இன் லைஃப் அது எடுக்கிறோம். அதாவது May 1ஆம் தேதி எனக்கு லீவு, அது நாங்கள் டே இன் லைஃபாக அது எடுக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்க இன்கம் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. யூடியூப்ல இன்கம் உண்மை சொன்னால் எங்களுக்கு யூடியூப்ல இருந்து எவ்வளோ வந்திருக்குன்னா, எங்கள் சேனலே இன்னும் மானிட்டேஷனே ஆகலை. அதுவும் இல்லை. ஃபயாஸ் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? இந்த கொஸ்டின் யூடியூப்ல அதிகமாக கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, சொல்லுங்க. ஃபயா ஒர்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஒரு 10 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆர்க் வெல்டிங், மிக் வெல்டிங் தெரியாதுங்களே, அந்த வேலை தான் இவங்க செய்கிறாங்க. ஆர்க் வெல்டிங், மிக் வெல்டிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபி ஜாப் ட்ரை பண்ணலையா? ஆஃபி பார்த்தீங்கன்னா சொல்லுங்க ஃபி. நான் வந்து இன்டர்வியூ வந்து நெக்ஸ்ட் வீக் போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், அது எனக்கு செட் ஆகலை. ஆனாலும் சரி வேறு இன்டர்வியூ, அது சேலரி வந்து கம்மியாக சொன்னாங்கனால நான் போகல.
ஆனால் இப்போ நெக்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ நெக்ஸ்ட் வீக் தான் அட்டன் பண்ண போகிறேன். பார்க்கலாம், ஒர்க் கிடச்சுன்னா சொல்கிறேன். உங்கள் ஸ்கின் கேர் சொல்லுங்கள் சிஸ். இப்போ வந்து நான் வந்து மூஞ்சி கழிட்டு லிஃப்டிங் மட்டும் தான் அடிச்சிருக்கேன். நானே ஒரு 3 நாளாக எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்கேன். ஏன்னா வந்து இங்கே வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு, நம்ம அடிபட்டுருச்சா என்னன்னு தெரியல, கொஞ்சம் இதாகிடுச்சு, அதனால் நான் யூஸ் பண்ணுறதில்ல. நான் யூஸ் பண்ணுறது வந்து ஜெல் மார்க் ஆலோவேரா மாய்ஸ்சரைசர். அப்புறமேட்டு நான் ஒரு சன்ஸ்க்ரீன், அந்த பேர் எனக்கு வரவே மாட்டேங்குது, அந்த சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இருக்கிற ஹவுஸ் வந்து ரெண்ட் ஹவுஸா இல்லை சொந்த வீடான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நாங்கள் இருக்கிறது வந்து வாடகை வீடு தான், ரெண்ட் ஹவுஸ் தான். ரெண்ட் ஹவுஸ். நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிகாம் சிஏ தான் படிச்சிருக்கேன். காலேஜும் கேட்டிருக்கீங்க. காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். ஆமாம், ஆஃபி நல்லா மார்க் எடுத்திருக்காங்க. ஆஃபிக்கு நல்ல ஜாப் கிடைக்கும்னு வேண்டிக்கிறேன். அப்புறமேட்டு இன்னொருத்தவங்க வந்து +2 மார்க் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. என்னோட +2 மார்க் வந்து 600க்கு வந்து 536.3. உங்களுக்கு எப்போலேருந்து பிஎட் வரவே இல்லைன்னா? எனக்கு பிஎடே வந்தது இல்லை. பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட தாடி. இல்லை கொஞ்சம் வரும் அங்கங்கே, எனக்கு அசிங்கமாக இருக்கு, பிடிக்காது, கண்ணாடியில் மூஞ்சி பார்க்க எனக்கே பிடிக்காது. அதனால அடுத்த செகண்டே எர்ரா ஆயுதத்தை அப்படின்னு சொல்லி சர்னு சரிச்சு விட்டுருவோம். அதெல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஹிஜாப் ஷால் எங்கே வாங்குறீங்க? இந்த ஹிஜாப் ஷால் வந்து நான் வந்து என் தங்கச்சி வந்து ஒரு ஆன்லைன் பேஜில் தான் வாங்கி தந்தா. அது இல்லாமல் நான் சிலது வந்து போத்திஸில் சிவாடெக்ஸில் அந்த மாதிரி போய் வாங்கிப்பேன். இது வந்து 100 ரூபா தான். அப்புறமே நிறைய பேர் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அதான் கேட்டிருக்கீங்க. அஸ்லாம் வலைக்கம் சொல்லியிருக்கீங்க. வாலைக்கம் அஸ்லாம். வாலைக்கும் அஸ்லாம். நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம், நல்லா இருப்போம் எல்லாருமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சிடுவோம். அவ்வளோதான், கொஸ்டின் எல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க ஷேர் பட்டனை ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.